ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை 31க்குள்ளே பயங்கரமான விஷயங்களானது நடக்க போகுது. அந்த விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நாட்கள் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் இருக்கும். ஒரு சில நாட்கள் நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு நமக்கு பலனே கிடைக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். அதுலேயும் குறிப்பிட்ட சில கிரகங்கள்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். அந்த கிரகங்கள் சில டைம் யோகங்களை கொடுக்கும், சில டைம் ரொம்ப பார்த்திங்கன்னு சில பாதகமான பலனை கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ ஜூலை 31 முடிகிறதுக்குள்ளே நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஜூலை மாதத்தில் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக இப்போ ஆடி மாதமானது நடந்துட்டுருக்கு. அதாவது ஆடி மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு தெய்வீகமான மாதம் அப்படின்ட்டு. ஸோ இந்த தெய்வீகமான மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பணம், பதவி உயர்வு இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாற்றம் கிடைக்கிறது உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் இந்த 31 வரத்துக்குள்ளே 4 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது. இந்த பயிற்சி காரணமாக 12 ராசியில் சேர்ந்தவர்களுக்கு செல்வம், புகழ், மரியாதை அதிகரிக்க இருக்குது. அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களுடைய பயிற்சி நடக்கும். இந்த கிரகங்களுடைய பயிற்சி தான் பல விதத்தில் 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இது ஜோதிடர்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் கடைசியாக இருக்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் கடகராசியில் சுக்கிர பகவான் பயிற்சி நடந்தது. அப்புறம் மேசராசியில் ரிஷபராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பகவான் வந்தார். அதாவது இதில் என்ன சொல்ல வரேன்னா, மேசராசியில் இருந்து செவ்வாய் ரிஷபராசிக்கு வந்ததை தான் அப்படி சொல்கிறேன். அப்புறம் மிதுனத்தில் இருந்து சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆனார். சமீபத்தில் தான் சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆனார். ஜூலை 31 கடைசியாக சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாங்க. ஆல்ரெடி நடந்த கிரக பயிற்சி, இப்போ நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சி, இதனோட அடிப்படையில் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜூலை 31 வரையும் என்ன யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ ரிஷபராசியில் சேர்ந்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் இந்த 31 வரையும் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்கள் அத்தனையுமே தீருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிறப்பான தைரியம் இப்போ தென்படும். அந்த சிறப்பான தைரியம் தென்படுவதற்கேற்ப செயல்படும் போது கடின உழைப்புகள் எல்லாமே சீக்கிரம் முடிகிற மாதிரி அமையும். கடின உழைப்பாலே கடினமான வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அசாத்தியமாக இப்போ முடிக்க முடியும். அதுதான் இந்த டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அதிசயம். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக மும்முரமாக நீங்கள் செயல்படணும். அப்படி செயல்படும் போது உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகும். உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். இருப்பினும் அதன் மூலம் சிறப்பான லாபம் பெறுவீங்க. அதனால் அலைச்சல் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய கோபத்தை மட்டும் இந்த 31 வரையும் கட்டுப்படுத்தணும். அது ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்வுகள் பூஜைகள் செய்ய ஏற்பாடெல்லாம் நீங்கள் முன்னின்று பண்ணிங்கன்னா
அது உங்களுக்கு கரெக்டாக வந்து அமையும். இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 31 வரையும் உங்களுக்கு நாட்கள் செல்லும். இன்னும் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் வைத்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வைத்தே சொல்கிறேன். அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கலைநயம் எழுதக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்கார அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கிறாரு. அதனால் எந்த செயலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் வந்து ஒரு பக்கம் விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் தொழில் தொடர்பான வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம். அந்த தடைகளை முறியடிக்க எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுங்க. அப்படி செயல்பட்டிங்கன்னா தடைகள் எல்லாம் விலகி ஓடும். அப்புறம் சந்திர பகவான் உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக நகர்ந்து செல்கிறாரு. அதனால் மேக்சிமம் எடுத்த காரியத்தில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் வேலை இடத்துல கூட ஊழியர்கள் வந்து அனுசரித்து செல்வது நல்லது. வேலை இடத்துல ஊழியர்களை அனுசரித்து செல்லனா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாதகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 1வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க. ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நினச்சி கவலைப்பட்டு இருந்தால் வேலையாகாது. அதனால் எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்க. அதிக டென்ஷன் ஆக வேண்டாம். அதிக டென்ஷன் ஆனிங்கன்னா அது உடல் நலத்துக்கு தான் கேடு விளைவிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் புதன் வந்து 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் சதுரங்க விளையாட்டு போல் சாதகமாக எல்லா காரியமும் செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு முதலீடுகளில் நல்ல லாபம் அமையும். மெயினாக புதிய தொழில்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முதலீடு செய்யும்போது கொள்ள லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெளியூர் பயணங்கள் இந்த டைம் நீங்கள் செல்வது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். தாராளமாக வெளியூர் பயணங்கள் செல்லுங்கள். அப்புறம் குரு பகவான் 1வது இடத்துல இருப்பார். இதனால் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்க. அதுலேயும் ஆடை அணிமணிகள் மட்டும் இல்லாமல் நகை வாங்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்களில் பண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சனி பகவான் வந்து 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் வியாபாரம் வீட்டில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டு வியாபாரத்தை பெரிய வியாபாரமாக மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம். மாற்றினீங்கன்னா அதில் நல்ல லாபமும் தனவரவும் தாராளமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ஐடியில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா போட்டி பந்தயங்களில் அங்கே ஈடுபடலாம். அதில் ஈடுபடும் போது வெற்றி கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குது. அப்புறம் ராகு பகவான் 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். நீங்கள் இந்த டைம் செய்யக்கூடிய தெய்வ தரிசனம் மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தாராளமாக தெய்வ தரிசனம் செய்யலாம். அப்புறம் கேது பகவான் 5வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி வரக்கூடிய செய்தியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். தொழிலில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில நாட்கள் உங்களுக்கு செல்லும். அட் த சேம் டைம் கவனமாகவும் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் இருக்குது. ஸோ இந்த தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தாள்கள் தான் உங்களுக்கு நடக்கும் என்று குறிப்பிடப்பட்ட விஷயம். இதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்கள் வரையும் நடந்துக்குங்க. இந்த டைம் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ தொழில் வளர்ச்சியை நீங்கள் நிறைய பெறுவதற்கு பரிகாரமும் வந்து பண்ணணும். பரிகாரம் என்னென்னா, இந்த 31ஆம் தேதி வரைக்கும் காலையில் எந்திரிச்சு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஸோ தொழிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராகி தேவியை வந்து சொல்லலாம். தொழிலுக்கு வராகி தேவி மந்திரம் என்னென்னா, ஓம் வராகியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாளில் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் நாளை தொடங்கலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி உங்கள் நாளை தொடங்கி பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு 31 வரையும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த விஷயங்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.